வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முட்டாய் செஞ்சு சாப்பிட போறோங்க. என்னடா அது என்ன முட்டாய் செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பொம்மை முட்டாய் செய்ய போறோங்க. பொம்மை முட்டாய்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஜவ்வு முட்டாய். ஒரு நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு தாத்தா சைக்கிள் எடுத்து வருவாரு. பாத்தீங்கன்னா அதுல வந்து ஜவ்வு மேருக்கு அப்படியே பிடிச்சி இழுப்பாரு. அப்படியே தாத்தா நைஸா வரும். அதுல வந்து மோதிரம், செயின், அப்புறம் வாட்செல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பூவா அப்படியே முறுக்கு மாரி புழிஞ்சு அப்படியே பூவா கொடுப்பாங்க. அது செம்மையா இருக்கும், செம்ம டேஸ்டா. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போறோம். அது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா எது தேவையில்லைங்க. ஜீனி, ஹார்லிக்ஸ் இல்லைன்னா போன்பீட்டா, பூஸ்ட் எது வேணா நீங்க போட்டு செஞ்சுக்கலாம். முக்கியமான ஜீனி தேவைப்படும். அதெல்லாம் போட்டு ஒன்னா சேர்த்து இன்னைக்கு ஜவ்வு மிட்டாய் செஞ்சு செம்மையா நீங்க சாப்பிட போறீங்க. எங்க ஊர்ல இருந்து அண்ணன் வந்துருக்காங்க. பாத்தீங்கன்னா என்ன வீடியோ என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அண்ணன் கூட தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா சமைக்க போறோம். நண்பர்களே, மழை இன்னைக்கு பெஞ்சு வெறும் விருவு எதுவுமே இல்ல. அதனால ஸ்டவ் அடுப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே ஒண்ணு வாங்கி அது வந்து சுத்தமா வீணா போயிடுச்சு. திரும்ப அவன்கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அப்படியே திரும்பி மாத்திட்டு வந்தாச்சு. இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் புதுசு. இதுலதான் நீங்க சமைக்க போறோம். இன்னைக்கு டீசல் ஊத்துனா ஒழுங்காவே எரியல. இன்னைக்கு மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்திருக்கோம். இது எப்படி எரியுதுன்னு பாப்போம் இன்னைக்கு. நண்பர்களே, எப்படியோ அடுப்பு ஒரு வழியா பத்த வச்சாச்சு. பாருங்க எவ்வளவு குச்சி கிடக்கு பாருங்க. கீழே அண்ணன் தான் பத்த வச்சாங்க. விஸ்கு விஸ்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் வருது அந்த இது நெருப்பு நல்லா. நண்பர்களே, பொம்மை முட்டாய் செய்யறதுக்கு 1 கிலோ சீனி எடுத்துருக்கிறோம். நம்ம வந்து கரெக்டா வந்து தண்ணி ஊத்திக்கலாம். சீனி கரெக்டா முழுற அளவுக்கு ஊத்தணும். அதிகமா ஊத்திடக்கூடாது. இப்போ எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊத்திக்கிறானே. ஒரு பாதி எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன். அதை எடுத்து புழிஞ்சு ஊத்திக்கிறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ஜவ்வு மிட்டாய் வந்து கட்டியா எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊத்துனா பாவு வந்து அப்படியே கட்டி பிடிச்சி போயிடும். அதனால தான் நம்ம எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊத்துறோம். அப்பதான் நமக்கு ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்க வந்துட்டே இருக்கும். வீட்டுல இருந்து வரும்போது எல்லா ஜாமுனும் ஞாபகம் இருந்து எடுத்து வந்தோம். கடைசியில கிண்டுறதுக்கு கரண்டி எடுத்து வர மறந்துட்டோம். கத்தியால கட்டிட்டு இருக்காங்க பண்ண. நண்பர்களே, வெறும் ஜீனியை மட்டும் போட்டு நம்ம வந்து செஞ்சோன்னு பாத்தீங்களா, வெறும் அந்த சக்கரை இது இருக்கும் பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்பீட்டா அது மாதிரி நீங்க சேர்த்துன்னு வச்சுங்க. அதோட வந்து வாசனை வந்து சூப்பரா இருக்கும். அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் சும்மாவே கொட்டி நக்கி சாப்பிடுவாங்க. நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேற லெவல்ல இருக்கும். கூழ் கண்ட்ரியா? ஆமா. டார்லிங், என்ன டார்லிங் அடி ஆத்துறியா? ஆமா டார்லிங், பாருங்க எப்படி ஹார்லிக்ஸை போட்டு எப்படி ஆத்திட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து பால்லயும் டீலயும் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஹார்லிக்ஸே டீயா போட்டு குடிக்க போறோம். நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா ஜீனி பாவு நல்லா கொதிச்சு வருது பாருங்க. எப்படி பொங்கி வருது பாருங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்ப நம்ம வந்து நல்லா ஆத்தி வச்சிருக்கிற ஹார்லிக்ஸ் எடுத்து நல்லா ஊத்திக்கலாம். இப்ப நம்ம கலர் லைட்டா மாறிடுச்சு பாருங்க. எப்படி மாறி இருக்கு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் நம்ம இறக்கணும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அது வந்து இதாயிடும். நம்ம வந்து எந்த பதத்தில் இறக்கணும், நம்ம கிண்டிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வந்து நண்பர்களே பாருங்க எப்படி வெளியில வந்துச்சு பாருங்க. பொங்கி கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ போக போக கொதிக்க அதிகமாயிட்டே இருக்குது. இங்க ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதுல நம்ம வந்து நெய்யை ஊத்தி நல்லா தடவிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீனி பாவை எடுத்து நம்ம போடும்போது அதுல வந்து அடியில வந்து ஒட்டிக்கும் எல்லா இடத்துலயும். அதனால எல்லா இடத்துலயும் தடவிடணும். பாத்தீங்கன்னா 2 பேருமே எங்க ஊர் தான், 2 அண்ணனும். பாத்தீங்கன்னா இங்க அப்படியே சும்மா வயல்வெளி பார்க்க வந்தாங்க. நாங்க அப்படியே வீடியோ எடுக்க பார்த்தோன்னா எதாச்சும் வந்தோம். நாங்க வாங்கின சொல்லி கூப்பிட்டு அப்படியே அண்ணன் பாவம் கை வேற சுட்டுருச்சு, வேற பட்டுருச்சு சீனி பாவு. செம்ம சூடு வேற சொல்றாங்க. கை எரிதான். அப்பயும் கிண்டிட்டு தான் இருக்காங்க அண்ணன். நம்ம ஜவ்வு மிட்டாய் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பதம் தான் நம்ம கரெக்டா இருக்குது. இப்ப நம்ம எடுத்து தண்ணியில போட்டு காட்டுற பாருங்க. அங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. இப்ப நம்ம எடுத்து காட்டுற பாருங்க அது எப்படி இருக்குன்னு. எடுத்து காமிக்கிற பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜவ்வு மாரி வருது பாருங்க. அப்படியே இழுக்க அப்படியே வந்துட்டே தான் இருக்கும்.
நண்பர்களே பாருங்க, கரெக்டான பாத்திரத்துல இப்ப இறக்கி நம்ம ஊத்தி வச்சு வேற பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறுன உடனேதான் அது வந்து கட்டி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருகல் ஆகும். அது அதுக்கப்புறம் நம்ம இழுத்தா அப்படியே ஜவ்வு மாரி வரும். அதுக்காக நம்ம இப்ப சூடு நல்லா ஆறட்டும். காத்தடிக்கிற வேகத்துல பாத்தீங்கன்னா உடனே ஆறிடுப்ப அட்டியாச்சு. இதுலயே கத்தியில் நல்லா ஒட்டிச்சு. கத்தியில பாருங்க இங்க ஜவ்வு அப்படியே எப்படி வருது பாருங்க. சூப்பரா இருக்கு சுவா. நண்பர்களே, நேற்று நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்தோம். என்னடா அவன் திடீர்னு ட்ரெஸ் மாதிரி இருக்குது, இதெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு நீங்க பாப்பீங்க. அது பாத்தீங்கன்னா நேற்று நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அது நம்ம வந்து ஹார்லிக்ஸ் நம்ம சேர்த்து ஊத்துனோம் பாருங்க. அது வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிச்சு. ஹார்லிக்ஸ் போட்டோன்னு அது எப்படி சொல்றது, திருப்பா போயிடுச்சு. திரும்ப மாவு மாரியே வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரல. அதை பாருங்க எப்படி இருக்கு, இந்த மாதிரி பதத்துக்கு வரல. அதனால இன்னைக்கு நாங்க திரும்ப என்னன்னா வீட்லயே செய்யறோம். ஏன்னா இப்பதான் மழை கொஞ்ச நேரம் பெஞ்சு இப்பதான் விட்டுருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வெறும் ஜீனி மட்டும் போட்டு செஞ்சிட்டு இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கிண்டிட்டே இருக்கணும். அப்படியே சுத்தி விட தான் அந்த மாரி நமக்கு அந்த கரெக்டான பதம் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து செஞ்சு ஜவ்வு மிட்டாய் செஞ்சு செம்மையா சாப்பிடலாம். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இழுவலா இருக்கும். அப்படியே இன்னும் போக தான் அப்படியே லைட்டா கட்டி ஆகிட்டே வரும். நம்ம கிண்டிட்டே இருந்தோம். இந்த மாதிரி பார்த்து வந்துருச்சு பாருங்க. கையில எடுத்து அப்படி இருக்கு பாருங்க. நல்லா லைட் சூடுல தான் இருக்கு. கையில படுற அளவுக்கு ரெண்டு தான் பிரிச்சுக்கிட்டோம். கொஞ்சமா தனியா எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து கலர் சேர்க்க போறோம். இது கலர் சேர்க்காம ஒயிட்டாவே இருக்கும். இதை நம்ம வந்து இழுத்து இப்படி விட்டுக்கணும். பாருங்க எப்படி வருது பாருங்க. இழுத்து அப்படி எப்படி வருது பாருங்க. நண்பர்களே பாருங்க என்ன கலர்ல மாறுதுன்னு பாருங்க. அப்படியே பட்டு கலர்ல வருது பாருங்க. அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு அப்படியே. நண்பர்களே, இதுல இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சேர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம பஞ்சு மிட்டாய் கலர் வரும். நண்பர்களே நீங்களே பாருங்க. இது வந்து என்ன கலர் ஆறுன்னு. இது ஒயிட்டு பாருங்க. இது என்ன கலர்ல இருக்கு பாருங்க. நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது இப்ப என்ன கலர்ல இருக்கு பாருங்க. பட்டு கலர்ல அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு மாறிட்டு பாருங்க. அப்படியே இது பாருங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு யார் கையில வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே கொடுத்துட்டு வச்சுங்க. இது என்னப்பா இது இப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர ஜீனினே கண்டுபிடிக்க முடியாது. ஜீனியை வச்சுதான் நம்ம செஞ்சோம்னு. இது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அந்த தண்ணி தண்டு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி இருக்குது பாக்கிறதுக்கு. பாருங்க நண்பர்களே, அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க. மைதா மாவு பெசஞ்சா என்ன கலர்ல இருக்கும் இந்த பரோட்டாவுக்கு, அந்த மாதிரி இருக்குது பாருங்க. அப்படியே இழுத்து அப்படியே எப்படி வருது பாருங்க. ஒண்ணு என்னடா நண்பர்களே, இது பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இது பாருங்க. நம்ம வந்து அஞ்சு மிட்டாய் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே நீங்க சாப்பிட்டா முட்டாய். இதுல நம்ம பொம்மை செஞ்சு சாப்பிட போறோம். அதனால இது பொம்மை முட்டாய். இப்ப பொம்மை நம்ம செய்ய போறோம். நம்ம வந்து டிசைனா இந்த இதை வச்சு நம்ம வந்து பொம்மை செய்ய போறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொம்மையை சாப்பிட போறோம். நண்பர்களே இங்க பாருங்க, நான் ஒரு பூ மாரி கொண்டு வந்திருக்கேன். ஆனா நிறைய பேர் ஜிலேபி தான் நினைப்பீங்க. இது ஒரு பூவே இல்ல. ஒரு குச்சை சொறி விட்டு அப்படியே கொடுத்தா 10 ரூபா எடுத்துருவாங்க. இங்க பாருங்க முட்டாய் எப்படி வந்துட்டே இருக்கு பாருங்க. ஓ முட்டாய் ஐயோ பறக்குது அங்கிருந்து. பாருங்க இழுக்கிற எப்படி வரும்னு மட்டும் பாருங்க. அப்படி இழுத்தா எப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. அது மட்டுக்கும் இங்க பாருங்க ரோஜா பூது அது மட்டும் போயிட்டே இருக்குது. ஹிமாலயன் மலை மாரி போயிட்டே இருக்குது பாருங்க. அப்படியே இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. பைபாஸ் ரோட்டை விட பெருசா இருக்குது பாருங்க. அடுத்து விடுவா. நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த முட்டையில பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் செஞ்சிருக்க பாருங்க. ஒட்டகம் தான் இடம் பொறுத்தவரை. இந்த முட்டையில ஒரு ஒட்டகம் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லாலிபாப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் செஞ்சிருக்கோம் பாருங்க. மோதிரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. மாமா டைம் எத்தனை மாமா வாட்ச்ல முல்லையில வாட்சாடா ரோசா பூ மோதிரத்தை பாருங்க. எங்க மாமா போட்டிருக்காங்க. இந்த வாட்ச் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அரிய வகை பொக்கிச்சவாட வாட்ச். அடுத்து பாத்தீங்கன்னா லாலிபாப்பு நக்கில நீங்க போயிட்டு ஒரு லாலிபாப் நீங்க போயிட்டு 10 ரூபான்னு வாங்கி நீங்க சாப்பிடறதுக்கு பதில் 10 ரூபாய்க்கு ஜீனி வாங்கி நண்பர்களே இந்த ஒட்டக முட்டாய தம்பிக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்குறான். சாப்பிடா தம்பி போயிட்டு. தம்பி நான் செஞ்சேன்டா இது. இப்ப இந்தாடா தம்பி என்னோட அன்பளிப்பு உனக்கு ஒரு மோதிரம். முட்டாய்டா சாப்பிடலாம்டா. சாப்பிடுங்க. இது எப்படி செஞ்செல்லாம் சொல்ல மாட்டா. சூப்பர் முட்டாய் சாப்பிட்டு பாருங்க. தம்பி இந்த தம்பி உனக்கு ஒரு முட்டாய். தம்பி உனக்கு கடிச்சு இழுக்கிறான் தம்பி பிள்ளை. சூப்பரா இருக்கா? எப்படா இருக்கா? நமக்கு எச்சு ஊறுது. இவனோட சாப்பிடுறத மத்தோட டபுள் சாப்பிட்டு பார்க்க போறப்ப எந்த சைடு ஆரம்பிக்கிறது இல்ல. ஆகா கடையில வாங்குற முட்டாயை விட சூப்பரா இருக்குங்க லாலிபாப்பு.
செம்ம டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.